அளவு இப்போ நம்ம இட்லி பொடி நுக்க போகிறோம். அதுக்கு வரமிளகா ஒரு 100 பாருங்கள். அரிசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த கப்பால் 2 கப்பு உளுந்து போட போகிறேன். அரிசி 1 கப்புனா உளுந்து 2 கப்பு. உளுந்து 2 கப்பு. நெய் நல்லா வறுத்துடணும். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அடுத்து கடலைப்பருப்பு 1 கப் போட்டுக்கலாம். இதே நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொடிக்கு கருவேப்பிலை நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பொன்னிறமாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் 2 ஸ்பூன் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். பெருங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆத்தாச்சு பாருங்கள். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கணும். பாருங்கள், அதையும் சேர்த்து வறுத்துட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதையும் சேர்த்து பவுட்ரு பண்ணால் பொடி ரெடி. தேவைன்னா பாக்கி சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் குறைச்சிருக்கேன் பாருங்கள். கலந்தாச்சு. இப்போ சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடும். இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் கரன்னு போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் குறப்பாக போட்டால் தான் இட்லி பொடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க மிக்ஸியில் போடுவோம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். மிக்ஸியில் போடுவோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுருக்கேன். அவங்களுக்கு தேவையான அளவு அவங்க போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்குன்னு. ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுற வேண்டியது. தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு போடுங்க ஜாரை. இதில் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு புழங்குறது. ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறதுனால அது கரகரப்பு மாறாமல் பழுத்து போகாமல் இருக்கணும். நல்லா டைட்டான பாட்டிலில் போட்டு மூடி வைக்கணும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நல்லா காரசாரமான பொடி. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். நல்லா கரகரன்னு அரைச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும். வீடியோலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.